என் குலதெய்வமான குழுந்தாளம்மனை போற்றி, பெரிய கற்பனை சாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். வேகமாக தாமதமாக திருமணம் நடக்க காரணம் என்ன? பொதுவாக நம்ம திருமணத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நிறையா விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ நமக்கு ஆணை பற்றி பார்க்கலாமா பெண்ணை பற்றி பார்க்கலாம்னா ரெண்டு பேர்த்துக்குமே ஆணுக்கும் திருமணம் நடக்காமல் பெண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்க. அல்ல அது வேகமாகவும் நடந்துடுது. பெண்ணுக்கும் அப்படித்தான் வேகமாகவும் நடந்துடுது. இல்லை பெண்ணு வயசாகி போய் வீட்டிலே வச்சுக்கிட்டு இருக்காங்க, பணங்காசுலாம் இருக்கும், அது எல்லாமே ரெடியாகவும் இருப்பாங்க, காத்து கொண்டு இருப்பார்கள், திருமணம் நடக்காமல் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு எடுத்தோம்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஜோதிடத்தில், ஜாதக ரீதியாக. அப்படிங்கும்போது இப்போ முதல்ல நல்லதை பேசுவோம். நல்லதுன்னா வேகத்தில் திருமணம் நடக்கிறத பற்றி பார்ப்போம். வேகத்தில் திருமணம் நடக்குது அப்படிங்கும்போது பாரியா அந்த பொண்ணு 50 நேரம் ஒரு அந்த பொண்ணோட அவங்க அப்பா பேரவோ சொல்லி இல்லாட்டி குடும்பத்துக்கு பேரவே சொல்லி ஒன்றுக்குமே லைக் இல்லாதவங்கடா, கையில் காசும் இல்லை ஒன்றும் இல்லை, ஏதோ படிச்சுக்கிட்டே இருந்துச்சு, இந்த திடீர்னு திருமணம் ஆகி போச்சு, அது பாரியா குழந்தை குட்டையோடு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க. அப்போ ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா அதில் என்ன அமைப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுலையுமே லக்னம் தான். முதல்ல லக்னம், அதுக்கப்புறம் தான் நம்ம ராசி எடுக்கிறோம். இப்போ லக்னத்துக்கு கலச்சத்திரம் எல்லாத்துக்குமே தெரியும். 7ஆம் இடம் 8ஆம் இடம் 7 8 இது குடும்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த கலச்சத்திரம்னா திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய இடம், திருமணத்துக்கு குடும்பத்தை கொடுக்கக்கூடிய இடம். 2ஆம் இடம் பொருளாதாரம், அந்த திருமணம் நடந்தவொடனே 8ஆம் இடங்கிறது ஆயில், நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் லக்னத்தில். அப்போ அந்த 7 8 மெயினாக அது நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. சரி, அது நல்லா இருக்குது, திருமணம் நடக்கலை. சரி, அந்த 7ஆம் இடம் 8ஆம் இடம் கெட்டு போயிருக்கு, வேகமாக திருமணம் நடக்குது, நீ குண்டை தூக்கி போடுற அப்படிங்கிறீங்களா? ஆமாம், உண்மைதான். இப்போ 7ஆம் இடம் பார்த்தோம்னா கெட்டு போய் இருக்கும். அது டான் அப்படின்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் இந்த ஒரு பெண்ணு மாதிரி சொல்கிறேன்னா, என்னோடய ஆய்வில் நான் நிறையா பேர்த்த பார்த்துருக்கேன். இந்த இடத்துல காதல் திருமணத்தை வைப்போம். வீட்டில் பணமும் இருக்காது, நகை நட்டையும் செஞ்சு போடல அப்படின்னா எல்லா வீட்லையும் இப்படியா அப்படின்னு எடுத்துடக்கூடாது. சரி, நகை நட்டே இருக்குது, இவங்க ஒரு கணக்கு, நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கட்டணும் அப்படின்னு இவங்க ஒரு கணக்கில் இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா 7ஆம் இடம் 8ஆம் இடம் கெட்டு போயிருக்கு, இருந்தாலும் வேகமாக திருமணம் நடக்குது. இது எப்படி? காதல் 5ஆம் இடத்துல தொடர்பு கொள்கிற ஒரு கிரகம், புரியுதுங்களா? 5ஆம் இடம் லக்கணத்தில் இருந்து 5ஆம் இடத்தில் தொடர்பு கொள்ளுகிற ஒரு கிரகத்தோடைய அல்ல 5ஆம் இடத்துக்கு அதிபதியான ஒரு தசாபுத்தி நடக்குது. அது பாவரோட நடக்குதா? இப்போ இந்த காதலுக்கு பச்சை கொடி காமிக்கிறாங்களா அல்லது எதிர்ப்பு சிவப்பு கொடி காமிக்கிறாங்களா அப்படிங்கிறதுல அதில் சில விஷயங்கள் இருக்குது. இது எங்கேயோ போய் எங்கேயோ வருதுங்களா? சரி, இதை பேசிட்டு அப்புறமா வந்துடுவோம். அப்படிங்கும்போது இந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதியோ அல்லது 5ஆம் இடத்துல இருக்கிற ஒரு கிரகத்தோடைய தசாபுத்தி நடக்கும் பொழுது அந்த மனோகரகன் மனத்துக்கு கொடுக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். அப்போ அந்த இடத்தில் நல்ல கிரகங்கள் அப்படின்னு இருக்கும்போது இயற்கை சுபர், லக்கண சுபர், அந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதியான நண்பர்கள் அப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறப்ப ஏதோ சரியா அது விரும்பிச்சு, சரி எல்லாரும் 2 குடும்பத்தோடைய சம்மதத்தோடு நல்ல திருமணம் நடக்கும். அது வேகமாக நடந்தாலும் அது கெட்டு போய் இயற்கை பாவரும் எடுத்துக்கணும், லக்ன பாவரும் இருக்குது, அந்த கிரகத்துக்கும் சரியான 2 பேரும் சரியில்லை, புட்டுக்கும் லவ் பண்ணுனாக காதல் அது 2 குடும்பமே ஏற்றுக்காது. சரி, இவர்களாக அத்தனை பேர்த்தையும் எதிர்த்து தான் போராடி திருமணம் நடக்குது. அப்புறம் அது நல்லா இருக்கா, அது எப்படி போகுது, அது வாழ்கிறாங்களா இல்லையாங்கிறது அது நிறையா பார்க்கலாம். இதை பற்றியே பேசினா டாபிக் ஓடி போயிடும். இதை அப்படியே ஒதுக்கி வைப்போம், ஏன்னா இடையில வந்துருச்சு இந்த காதலை பற்றி, அதனால் பேசிட்டேன். இதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு வேகமாக திருமணம் நடக்கிறதுக்கு 7ஆம் இடம் கெட்டு போச்சு, 8ஆம் இடமும் கெட்டு போச்சு,
அப்படி எடுத்துக்காட்டு ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்குது, ஜாதகம்லாம் இருக்குது, பார்ப்போம். அந்த மாதிரி. ஆனால் திருமணம் வேகமாக நடந்துருச்சு. ராசிக்கும் பார்க்கலாம், லக்கணத்துக்கும் பார்க்கலாம், சில பேர் உடனே சுக்கிரனுக்கும் பார்ப்பாங்க, அப்புறம் செவ்வாய்க்கும் பார்ப்பாங்க, அப்புறம் எல்லா பாகத்துக்கும் பார்க்கலாம். 7 8 அதெல்லாம் வேணாம். மெயின் லக்னம், லக்னாதிபதி, லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் 7ஆம் இடம் தொடர்பு. லக்கணம்னா 7ஆம் இடம் வந்துடுது. 7 8 தசா புத்தி. எப்படியே சொல்லிக்கிட்டே போனால் ஒரு எடுத்துக்காட்டு. அதாவது ரெண்டுமே நான் போடுறது 2 பெண்களுடைய ஜாதகத்தை போட்டு தான் நான் எடுத்துக்காட்டு போட்டு இங்கே பலன் சொல்ல போகிறேன். முதல்ல திருமணம் படித்து கொண்டே இருக்கும் பொழுது காலை இதை படித்து முடித்த உடனே ஒரு வேகமான திருமணம் நடந்த ஒரு பெண்ணோட ஜாதகத்தை பார்ப்போம், எடுத்துக்காட்டு போடுவோம். இந்த பெண்ணு பிறந்த தேதி 6/5/1000 ஒரே நிமிஷம் இந்த தேதி தயம் மாறி போச்சு, அதை எடுத்துருவோம். ஒரு நிமிஷம். 6/5/2004 6/5/2004. பிறந்த நேரம் அதிகாலை 3:42. திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. அப்போ நட்சத்திரமாக வர்றது அனுச நட்சத்திரம், விருச்சிக ராசி. அப்படியே விரிவாக பேசாமல் அப்படியே ராசி கட்டத்தை வந்துடலாம். ராசி கட்டத்தை ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். லக்னமாக வர்றது மீன லக்னம். லக்னத்திலே புதன். அந்த இடத்துல புதன் நீச்சம் பெறுகிறார், திக்பலம் பெறுகிறார். அப்போ நீச்ச பலனை செய்வாரா, திக்பலனை செய்வாரா அப்படிங்கிறது அடுத்து நான் பார்த்துட்டு வந்துடுறேன். அந்த இடத்துல தனித்த புதன் லக்னத்தில் இருக்கிறது திக் பலம், ஒரு நல்ல பலம் பெறுகிறார். ஆனால் அந்த இடத்துல நீச்சம் பெறுகிறார். அது பலன் சொல்லும் போது வருவோம். 2ஆம் இடத்தில் உச்ச சூரியன் ராகு. அப்படியே கிரகத்தோட வலுவே சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். 2ஆம் இடத்தில் அந்த 6ஆம் இடத்துக்கு அதிபதி உச்சமாக சூரியன் இருக்கிறார், கூட ராகுவும் இருக்கிறார். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சியாக உள்ளார். இங்கே 4ஆம் இடத்தில் சனி கேது. இந்த ஜாதகம்லாம் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன்னா 4ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா இந்த நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க ஜோதிடர்கள். இதெல்லாம் பார்த்துக்குங்க. இந்த நடத்த அது இது படிப்பு எல்லாம் அதெல்லாம் கடலை நல்லா இருக்கு. 4ஆம் இடத்தில் சனியும் கேதுவும். 6ஆம் இடத்தில் குரு வக்ரம் பெற்று உள்ளார். 6ஆம் இடத்தில் குரு இருக்கிறார், லக்னாதிபதி, ஆனால் வக்ரம் பெற்று உள்ளார். அதான் அங்கே விஷயங்களை ஒவ்வொன்றா நான் அழுத்தி சொல்லுகிறேன். 6ஆம் இடத்தில் லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார், இருந்தாலும் வக்ரம் பெற்று உள்ளார். அப்போ அந்த மறைவு நிவர்த்தி ஆகுது, வந்துடுவோம். 8ஆம் இடத்தில் கேது. 9ஆம் இடத்தில் சந்திரன் நீச்சம் பெறுகிறார். இங்கே ஒன்றுமே சரியில்லாமல் இருக்குது, இது எப்படியா அப்படிங்கிறீங்களா? ஆமாம், 9ஆம் இடத்துல அப்புறம் அது அப்பாவை பற்றி பார்க்கும்போது நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம திருமணத்தை பற்றி தான் பேசுகிறோம். அப்போ சூரியன் உச்சமாக இருக்கார்ல, அப்படி வந்துடலாம். இப்போ இந்த இடத்தில் 8ஆம் பாவகத்தில் கேது இருக்கிறார். கேதுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியாக இருக்கிறார். அப்போ 8ஆம் இடத்தில் வலுவாகத்தான் இருக்குது. சரி, 7ஆம் இடம், 7ஆம் இடத்துக்கு அதிபதி நீச்சமாகி விட்டார். 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார் 4ஆம் பார்வையாக. சனி கூட சேர்ந்த செவ்வாய் பார்க்கிறார். நீ 4ஆம் இடமும் கெட்டு போச்சு, 8ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துக்கு அதிபதி நீச்சம். விரைவாக திருமணம் நடந்த ஜாதகம். ஏன் நடந்தது? அப்போ ஒரு நாவாட்டில் சொல்லிட்டேனே, வந்துருச்சு, வேகத்தில் திருமணம் நடந்துருச்சியா, முடிஞ்சுன்னா பார்ப்போம். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தார்கள். அப்போ இந்த இந்த ராசி கட்டத்தில் கிரகத்தோட வலுவை நான் சொல்லும் போதே சொல்லிட்டு வந்துட்டேன், நான் மீண்டும் அதை சொல்ல தேவையில்லை. அப்போ அனுச நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுது இவங்க பிறந்த காலத்தில் தசாபுத்தி சனி தசை 14 வருஷம் 1 மாதம் 26 நாள். அப்போ 14 வருஷம் சனி தசை. அப்போ சனி இந்த லக்கணத்துக்கு இது கெடுக்கணுமே, படிப்பை கெடுக்கணுமே. ஆமாம், சோதிட விதிப்படி சனி தசை நடக்கும்போது 11க்கும் 12க்கும் அதிபதி. இவர் போய் 4ஆம் இடத்துல இருக்கார். படிப்பை கெடுத்தாரா என்று கேட்டால் கெடுக்கவில்லை. டிகிரி படிச்சிட்டாங்க, டிகிரி வாங்கிட்டாங்க, படித்தவர்கள் தான். இப்போ புதன் வலுவாக இருக்கிறார்.
குருவும் வலுவாகத்தான் இருக்கிறார். ஸ்தான பலம் தான் இழந்திருக்கார். நண்பருடைய வீட்டில் இருக்கார். வீடு கொடுத்தவன் உச்சம். அந்த உச்சன்றே வக்ரமாக இருக்கார். அப்போ படித்திருக்கார்கள். ஏன்னா இதை ஏன் அந்த 4ஆம் இடத்தை அழுத்தி சொல்கிறேன்னா, படிக்க மாட்டாங்க, 4ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா படிப்பு இல்லை, மேல் படிப்பு இல்லைங்கிறாங்க. டிகிரி வாங்கியிருக்காங்க, படிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு 14 வருஷத்துக்கு அப்புறமா புதன் தசை வருது. புதன் தசை வந்து இங்கே சனி தசை வந்து 14 வருஷம் 1 மாதம் தான். அப்போ 14 வருஷம் முடிஞ்சோன்னே புதன் தசை வருது. படிப்பை கொடுத்துட்டார். புதன் இந்த இடத்தில் அவர் வாங்கியிருக்க டிகிரி அந்த இதில் வந்து 28.20 ரேவதி நட்சத்திரம் லாஸ்ட் 4ஆம் பாதம். அப்போ மொத்தம் நீங்கள் பார்க்கும்போது 358 டிகிரி வாங்கியிருக்கார். அப்போ இந்த புதன் இங்கே தான் இருக்கிறாரா அப்படின்னா நீங்கள் அங்கேயே எடுத்தாலும் திக்பலம் பெறுகிறார். சரி, அப்படியே வந்து இவர் வந்து இந்த லக்ன சந்தி ராசி சந்திங்கிறாங்களே, இந்த புதன் வந்து 2ம் கட்டான இருக்கிறார். ஆமாம், இப்போ கட்டத்தில் பார்க்கும்போது புதன் வந்து மீனத்தில் இருக்கார். டிகிரி வேர்ஷார் பார்க்கும்போது அவர் மேசத்துக்கு ஓடி போயிடுறாரு. என்னையா புரிகிற மாதிரியே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறீங்களா? ஆமாம், அவர் இங்கிட்டா அங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கார். அப்போ இந்த பலனையும் செய்வார், அந்த பலனையும் செய்வார். புதன் ஏற்கனவே வந்து அவர் வந்து யார் கூட சேர்றாரோ அவர் இதைத்தான் வேலைத்தான் செய்வார். எப்படிங்கும்போது புதன் திக்பலமாக எடுத்துக்கிட்டாலும் நல்ல பலனை செய்வார். இந்த லக்கணத்துக்கு மாரகாதிபதி இதுதான். மறைமுகமாக நான் நிறையா வீடியோவில் போட்டிருக்கேன். ஒரு லக்கணத்துக்கு மாரகாதிபதி இல்லை கெடுக்கக்கூடியவன் மறைமுகமாக வலுப்பெற வேண்டும். இதான் மறைமுகமாக வலுப்பெறுறது. நேரடி வலு கிடையாது. நம்ம பார்க்கும்போது புதன் வந்து நீச்சம் பெற்று உள்ளார். புதன் நீச்சம்தான். நீங்கள் எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். சாரன் சொந்த சாரம் தான் வாங்கியிருக்கேன், ரேவதி சாரம். அப்போ சொந்த சாரங்கும் போது புதனுடைய சாரமே வாங்கியிருக்கார். இங்கே பார்க்கும் பொழுது புதன் நீச்சம். அப்போ படிப்பு வராது. லக்கணத்திலே நீச்சம் உட்காந்துருக்கேன், ஆளே ஒன்றுக்கு ஆகாது. சூப்பராக இருக்குது, எடுத்துருவோம். அந்த இடத்துல புதன் இருக்கிறார், திக்பலம் பெறுகிறார், அதைத்தான் எடுக்கணும். சரி, திக்பலம் பெறுகிறாரு, அதை எடுக்கலாமா? அல்லது டிகிரி வேட்சார் பார்க்கும்போது அவர் எங்கே இருக்கிறார், சூரியன் கூட சேர்ந்துருக்காரா அப்படின்னு கேட்டால் சூரியன் கூடயும் சேரல, ராகு கூடயும் சேரல. இப்படித்தான் எடுத்துக்கணும். தனித்த புதன் தான். அப்படி எடுத்தால் உச்சன் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறார், இப்படித்தான் எடுக்கலாம். ஆனால் இது சரியாக எங்கே எடுக்கணும், அப்படி பார்வைக்கு எங்கே தெரியுதுன்னா லக்னத்தில் திக்பலம் பெற்றிருக்கார். 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த புதன் தசையில் புதன் தசை சுக்கிர புத்தியில் திருமணம் நடந்தது. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், இந்த ஜாதகருக்கு இந்த குழந்தைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த குழந்தைக்கு ஏன்னா நம்ம அந்த சிறு வயசில் பேசும்போது அப்படி தான் வாய்க்கு வரும். சிறு வயசு குழந்தைகள்னு தான் சொல்லுவேன் நான். இந்த பிறந்த ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு புதன் தசை சுக்கிரன் புத்தி எப்போ வருது அப்போ பார்த்துருவோம். 2021 2024 மே மாதத்துக்குள்ளே வருது. அந்த 9ஆவது மாதத்துக்குள்ளே முடியணும். இதுக்குள்ளே திருமணமும் நடந்துருச்சு. இப்போ புதன் திருமணத்தை வேகமாக திருமணம் அவங்கள்ட்ட இருக்கு இல்லை, அது வேற. படிப்பு முடிஞ்சிச்சு, திருமணம் நடந்து விட்டது. புதன் அருமையான நல்ல பலனை தருவார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதே புதன் அப்படியே 7ஆம் இடத்தில் இருந்தார்னால், உச்சமாக இருந்தார்னா அம்புட்டு மாரகத்தையும் செய்வார். கல்யாணம் ஆனாலும் பெரிய சிக்கல் அழுத்து விட்டுருவார். கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 7ஆம் இடத்தில் புதன் தனித்தே இருக்கட்டும். நல்ல பலனை செய்வாரா? மாரகத்தை செய்வார். இதுதான் ஜோதிடம். அப்படி தான் பலன் எடுக்கணும். இப்போ வேகமாக இப்படி திரும்ப அப்போ செவ்வாயும் 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். 4ஆம் பார்வையாக 7ஆம் இடத்துக்கு இதை விட 7ஆம் இடத்துக்கு அதிபதியான புதனவே சனியும் பார்க்கிறார். பார்த்துங்க, 10ஆம் பார்வையாக பார்க்கிறார் லக்கணத்தவே. குழப்பமாக இருக்குது. இப்படி இந்த ஜாதகத்தை இப்படி எடுக்கும்போது எல்லாமே அப்படி வலு இழந்த மாதிரி தான் இருக்கும். சரி, குருவோடைய பார்வை 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கிறார். சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்தை 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வந்துருச்சுங்களா? பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். லக்னத்துக்கு 2 பாகத்தையும் குரு பார்க்கிறார். வந்துருச்சுங்களா ஜோதிடம்? லக்னத்துக்கு 2 பாகத்தையுமே இங்கே குரு பார்க்கிறார். சரி, இங்கே சந்திரன் நீச்சமாகிறார், ஆட்சி பெற்ற சுக்கிரன் பார்க்கிறார்.
துபிதிகை திதி பௌர்ணமிக்கு 2 நாளுக்கு அப்புறமா உள்ள ஒரு சந்திரன். அப்போ வளர்புற சந்திரன் தான், அது தேய்புற சந்திரன். ஆனால் ஒளியாக இருப்பார். வானத்தில் பார்த்தீங்கன்னா ஒளி பூர்ந்திய சந்திரன். பஞ்சம திதிக்கு போயிடணும். அந்த இடத்துல நீச்சமாக எடுக்கலாமா சந்திரனை அப்படின்னாக்க இல்லை, கலவையாத்தான் எடுக்கணும். அப்போ 5ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன், 5ஆம் இடத்துக்கு அதிபதியான சந்திரன் 9ஆம் இடத்தில் இருக்கிறது நல்லதுதான், அப்படி எடுத்துக்கலாம். 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் ஏதாவது ஒரு வகையில் கனெக்டாக இருக்கிறது நன்மையே. அந்த இடத்துல லக்னத்திலே 7ஆம் இடத்துக்கு அதிபதி இருக்கிறது இதுவும் விசேஷம். இங்கே அப்படி ஓவரலாக பார்க்கும்போது இந்த இதில் வந்து எல்லாமே வலு இழந்த மாதிரி தான் தெரியும். ராகு கூட இது சூரியன் கூட ராகு சேர்ந்துட்டார். இங்கே சுக்கிரன் மட்டும் அது 3க்கும் 8க்கும் அதிபதி, அவர் வலுவாக இருந்தாலும் சரியில்லை அப்படின்னு தான் வரும். ஆனால் நல்ல வலுவான ஜாதகம். 10ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அப்போ தொழிலை கொடுப்பார், வருமானத்தை கொடுப்பார், நிம்மதியை கொடுப்பார். 6ஆம் இடத்துல இருக்கிற குரு நிரந்தரமான வேலையும் கொடுத்துருவார், வேலையை கெடுக்க மாட்டார். அந்த இடத்துல வக்ரம் ஆயிட்டார். சூப்பர், இப்படித்தான் போகணும். சரி, அடுத்து இந்த லேட்டாகிற திருமணத்தை பார்ப்போம். தாமதமான திருமணம் அங்கே எல்லாமே இருந்தோம். நிறையா பேர் இப்போ நான் பார்த்துருக்கேன், நிறையா ஜாதகம் பார்த்துருக்கேன். பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு டாக்டர் ஜாதகம் அதெல்லாம் போடலாம். அவங்களாம் வயசு 30க்கு மேலே போயிடுச்சு, இருந்தாலும் ஒரு சின்ன குழந்தைய போடுவோம். பணம் இருக்குது, கார் இருக்குது, நகையெல்லாம் கிலோ கணக்கில் சேர்த்து வச்சுருக்கேன். ஆனால் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது. இப்படித்தான் எடுக்கணும். அதில் இப்போ ஜாதக ரீதியாக நம்ம பார்க்கும்போது ஜாதக ரீதியாகவே பேசுவோம். சரி, இந்த ஒரு குழந்தை, நான் குழந்தைன்னு தான் சொல்லுவேன், ஜாதகர். இந்த பெண்ணு பிறந்தது 3/12/1900, கண்ணும் தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, 1997. 3/12/1997 நேரம் வந்து 5:03 மாலை PM. மதுரையில் பிறந்திருக்காங்க அதானே? ஆமாம். 3 மீண்டும் பிறந்த தேதியை சொல்கிறேன். 3/12/1997 5:03 PM மதுரையில் பிறந்திருக்காங்க. அப்படியே ராசி கட்டத்தை ஸ்க்ரீனில் போட்டு அப்படியே உங்களுக்கு விளக்கிடுவோம். இவங்க என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம். அந்த ராசி கட்ட ஸ்க்ரீனில் போட்டாச்சு. ராசியாக வர்றது வந்து தனுசு ராசி. லக்னம் வந்து ரிஷப லக்னம். இதில் வந்து இந்த கிரகங்கள்லாம் வந்து கிரக மாளிகை போது கிரகங்கள் அப்படி வரிசையாக இருக்குது. எடுத்துட்டிங்கனாக்கும் லக்னத்தில் 7ஆம் இடத்தில் சூரியன், 8ஆம் இடத்தில் சந்திரன், செவ்வாய், புதன், 9ஆம் இடத்தில் குரு, சுக்கிரன், 10ல் கேது, 11ல் சனி வக்ரம். சரி, இதில் அப்படியே இது பார்க்கும்போது கிரகம் வலுவாக இருக்கா இல்லையான்னு பார்த்துருவோம். 7ஆம் இடத்தில் 4ஆம் இடத்துக்கு அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த சூரியன் வந்து யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்கும், சூரியன் வந்து தனக்கு மிகவும் பிடித்த நண்பருடைய வீட்டில் தான் இருக்கிறார். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூரியன் வந்து லக்னத்தையே பார்க்குறார். அப்போ நல்லது தான். லக்ன கேந்திரத்தில் சூரியன் இருக்கார். 4ஆம் இடத்துக்கு அதிபதி ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நன்மையே. 8ஆம் இடத்துல வந்து சந்திரனும், இங்கே வளர்புற சந்திரன், செவ்வாய், புதன். இந்த சந்திரனும் செவ்வாயும் தனக்கு மிகவும் பிடித்த நண்பருடைய வீட்டில் தான் இருக்கிறாங்க, குருவோட வீட்டில் தான் இருக்காங்க. இங்கே புதன் வந்து அவங்க கூட தான் சேர்ந்துருக்கிறாரு. 2க்கும் 5க்கும் அதிபதி புதன் போய் அங்கே 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கலவையான பலன் தான். சந்திரன் வளர்புற சந்திரன் சந்திரமங்கல யோகத்தில் இருக்கார். புதார்த்த யோகம், புதனும் சந்திரனும் சேர்ந்தார். புதார்த்த யோகம் இருக்குது, எல்லா யோகமும் இருக்குது 8ஆம் இடத்துல. இங்கே 9ஆம் இடத்துல குரு நீச்சமாக இருக்கிறாரு. நீச்சம் தானே? ஆமாம், சனியும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க, நீச்சம் பங்கமாக இருக்கிறார் 9ஆம் இடத்துல. அப்போ குருவும் சுக்கரனும் இருக்காங்க. இந்த இடத்துல சுக்கரனுக்கு வலு அதிகமாக, குருவுக்கு வலு அதிகமானு நீங்கள் கேட்டிங்கன்னா சுக்கரனுக்கு தான். அப்போ லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். குருவோட நீச்ச குருவாக இருந்தாலும் நீச்ச பங்கம் ஆகிற குருவோடு சேர்ந்திருக்கிறார். லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். இது 9-5 தொடர்பு இருக்கிற ஒரு ஜாதகம் நல்ல ஜாதகம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அருமையாக இருக்கிறார் லக்னாதிபதி. 10ஆம் இடத்துல ஒரு பாவியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஜோதிட விதிப்படி கேது இருக்கிறது, அது நன்மை தான். சனி வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். 2வது வக்ரமும் ஆயிருக்கிறார். அதை பற்றி கவலை இல்லை, அருமையான ஜாதகம், யோகம். திருமணம் நடக்கல, அதுக்கு சொல்லியா தாமதமால போயிட்டு இருக்குது.
இப்போ உங்களுக்கு வயசு அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் 27 28 வயசு நடந்து கொண்டிருக்குது, திருமணம் என்ன நடக்கலை. இதை விட என்ன வயசு கூடவங்க ஜாதகம்லாம் இருக்குது, போடலாம். இருந்தாலும் இப்போ அப்போ இந்த ஜாதகர் இவங்களுடைய அப்பா அம்மா பணத்தை ரெடியாக கட்டி வச்சுருக்காங்க, சங்கிலின்னு பணமும் எல்லாமே. மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது. இப்போ தான் என்னைய இப்போ உடனே நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு நீங்கள் என்னைய கேட்கலாம், என் மாப்பிள்ளை தான் நிறைய இருக்குது, என்ன நீ மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டா. அவங்களுக்கு மனசுக்கு பிடித்த மாதிரி அவங்க ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க. இப்போ இந்த ஜாதகராக இருக்கட்டும், நமக்கு நம்ம பொண்ணை இந்த மாதிரி இடத்துல தான் திருமணம் பண்ணி கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கணும், அவங்க ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி மாப்பிள்ளை வரல, திருமணம் தாமதம். அது தெரியுது, ஜோதிட ரீதியாக சொல்லி ஆக்குறீங்களா, சொல்லிடுவோம். இந்த 7ஆம் இடத்துல பாவக்கிரகம் சூரியன் அப்போ சுபரா பாவரான்னு கேட்டால் பாவர். 7ஆம் இடத்துல இருந்து கொண்ட சூரியன் நல்ல வலுவாக இருக்கிறார். 7ஆம் இடத்துல நல்ல வலுவாக இருக்கிறார் இருந்து கொண்டு அங்கே லக்னத்தைவே பார்க்கிறார். அப்படிங்கும்போது அந்த லக்னம் இந்த ஜாதகர் வந்து நல்ல எதுலேயுமே வந்து நல்லா பார்க்க, சூரியன் பார்க்குற ஜாதகம்னா நல்லா வலுவாக இருப்பாங்க, நல்ல தைரியமாக இருப்பாங்க, நல்ல வீரமாக இருப்பாங்க, அடுத்தவங்க நல்லா வலுவாக இருப்பாங்க. அது தனுசு ராசி, தனுசு ராசிங்கம்மா அங்கே சந்திரனும் அங்கே சந்திரமங்கல யோகம்லாம் இருக்குது, ராசி லக்னம் சூப்பர் வலுவாக இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சரி, திருமணத்தை பற்றி பேசும்போது 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார், அங்கே ஒரு பாவி இருக்கிறார். சரி, அது நல்லது. அப்போ நல்ல கணவர் கிடைக்கணும் இல்லையா, பவரான கணவர். நீ என்ன சூரியன் 7ஆம் இடத்துல தான் திருமணம் ஆகலையா அப்படின்னு போயிடக்கூடாது. தசாபுத்தி வரணும் இல்லை, இங்கே நல்ல கணவர் கிடைக்கணும், நல்ல பவரான கணவர் கிடைக்கணும். 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக போய் தன் வீட்டுக்கு 2ஆம் இடத்துல சந்திரமங்கத்தில் இருக்கார், அதெல்லாம் நல்ல கணவர் கிடைக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இப்போ இங்கே திருமணம் ஏன் தாமதம்? தசாபதிக்கு வந்துடுங்க. அவங்க பிறக்கும்போது என்ன நட்சத்திரம்? உத்திராட நட்சத்திரம். உத்திராடங்கும் போதே இங்கே வந்து பிறக்கும்போது சூரிய தசையில் பிறந்தாங்க. சூரிய தசை வந்து 4 வருஷம் 10 மாதம், ஒரு 5 வருஷத்துக்கு சூரிய தசை, ஒரு 10 வருஷத்துக்கு சந்திர தசை, 15, 7 வருஷம் செவ்வாய் தசை, 15, 7, 22 வயசு வரைக்குமே செவ்வாய் தசை. அப்போ சந்திரன் அங்கே சூரியனும் சந்திரன் இந்த லக்னத்துக்கு கொடுக்கத்தான் செஞ்சுருக்காங்க, கெடுக்க கிடையாது. படிப்பு பொருளாதார ரீதியாக குடும்பத்தில் சூரியனா தகப்பன், சந்திரன் என்ற தாய் எல்லாமே வலுவாக இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து விட்டார் குடும்பத்தில். நம்ம அந்த டாபிக் எடுக்கலை, இருந்தாலும் நல்லா. சரி, படிப்புக்கு புதன் வந்து இங்கே குருவோட வீட்டில் இருக்கார், குருவு நீச்சபங்கம், சுக்கிரன் கூட சேர்ந்துருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க, ரைட்டுங்களா? இப்போ திருமணத்தை பற்றி தான் பார்க்குறோம். அப்போ 22 வயசுக்கு அப்புறமா ராகு தசை வருது. ஆஹா, ராகு வருதா? ஆமாம், ராகு தான் வர்றார். ராகு சிம்ம ராகு. வீடு கொடுத்தவன் தன்கு இந்த ராகுக்கு கேந்திரத்தில் இருக்கிறார். கடல்ல லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார், குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். ராகு கொடுக்கணுமே, என்ன சாரம் வாங்கியிருக்கார், அது என்ன நம்ம பார்க்கவே இருந்தாலும் பார்ப்போம். சூப்பர், சுக்கரனோட சாரமும் வாங்கியிருக்கார். 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு சுக்கரனுடைய சாரா வாங்கியிருக்கிறார். 7.5 சனி, அஷ்டம சனிலாம் திருமணம் நடக்குது. கோச்சாரத்துலாம் நம்ம எடுக்க வேணாம், ஏன்னா 7.5 சனியில் எத்தனை பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, அஷ்டம சனிலே ஆயிருக்கு. வேணால் நீங்கள் கமாண்டில் போடுங்க, நான் வீடியோ போட்டுக்கலாம். இப்போ இந்த ராகு தசையில் இந்த பொண்ணுக்கு திருமணம் நடக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறார் சூரியன், அந்த ராகுக்கு வீடு கொடுத்தவன் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 7ஆம் இடத்து வேலையை செய்யணும், சுக்கிரன் தாம்பத்திய சுகத்தையும் கொடுக்கணும், லக்னாதிபதியான சுக்கிரனுடைய வேலையும் செய்யணும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இங்கே எப்படியா வருது, எடுத்துருவோம். ராகு தசையில் எடுத்தோடனே ராகு தசை, ராகு புத்தி அந்த வேலையை செய்யலை 2022 வரைக்கும். ராகுல குரு வருகிறார். இந்த குருக்கும் இந்த சுக்கிரனுக்கு ஆகுமா? ஆகவே ஆகாது. ராகு சுக்கிரனுடைய சாரம் வாங்கியிருக்கார், குருவோ இந்த லக்கணத்துக்கு பாவி. நடக்குவாரா? ராகு தசையில் இப்போ எல்லா பேரும் நடந்துக்கலாம். ராகு தசை குரு புத்தியில் திருமணம் நடந்திருக்கும் அப்படின்னு எத்தனை மாப்பிள்ளை வந்தாலும் கெடுத்து விட்டுருவார். நடக்கலை. இப்போ நடக்கிறது ராகு தசை சனி புத்தி. இது எப்படி தான் நடக்கும்? திருமணம் நடக்கவில்லை.
எல்லா யோகமும் இருக்குது. நான் முன்னாடி போட்டதில் வந்து குழப்பத்தில் இருக்கிற யோகம் கம்மி. இதில் அம்புட்டு யோகமும் இருக்குது. ஆனால் திருமணம் நடக்கலை. 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாம், நன்மை தான். அதெல்லாம் வந்து நம்ம இருக்கிறதுனால அப்படின்னு எடுத்துக்கூடாது. சூரியனை போல பவரான மாப்பிள்ளை கிடைப்பார், உறுதியாக கிடைப்பார். 7ஆம் இடத்துக்கு அதிபதி தன் வீட்டுக்கு 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருந்தாலும் 8ஆம் இடத்துல எல்லா கிரகமும் வலுவாக தான் இருக்குது. இதுலேயும் ஒன்று பார்த்துருவோம். இந்த ராக வந்து யார் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் குருவோடைய பார்வையெல்லாம் விழுகலை. ராகுக்கு 2 பக்கத்துலையும் குரு பார்க்குறார். பாவரோடைய பார்வையும் விழுகலை. இந்த இடத்துல எதுவுமே ராகு நல்லா வலுவாக தான் இருக்கார். ராகுக்கு வீடு கொடுத்தவரும் லக்ன கேந்திரத்தில் தான் இருக்கிறார். இந்த 7ஆம் இடத்து வேலையும் சுக்கரனுடைய லக்னாதிபதியோட வேலையும் சுக்கரனுடைய தாம்பத்திய சுகத்தை அனைத்துமே இந்த ராகு கொடுக்கத்தான் செய்யினால அந்த மாட்டுக்கருத்தும் கிடையாது. ஆனால் அதுக்கு டைம் வரல. சரி, ராகு தசை சுக்கர புத்தி நடந்துச்சுன்னா உடனே நேரம் திருமணம் நடந்திருக்காள், எந்த மாட்டுக்கருத்தும் கிடையாது. ராகு தசை சுக்கர புத்தி வந்துச்சா திருமணம் நடந்துடும். அதுக்கு இன்னும் நேரம் போகணும். சரி, ராகு தசை புதன் புத்தியில் திருமணம் நடக்குமா? வாய்ப்பு இருக்குது, நடக்கும். 8ஆம் இடத்தோட தொடர்பு 2ஆம் இடம் 2, 5, 8 தொடர்பு வருது, திருமணம் கண்டிப்பாக நடக்கும். ராகு தசை புதன் புத்தியில் பார்க்கலாம். அப்போ அந்த ராகு தசையும் இப்போ வந்து சனி புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ எவ்வளோ வரைக்கும்? 2027 வரைக்குமே இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 30 வயசு ஆகும். இப்படித்தான், இவ்வளோதான் பலன் எடுக்கிறது, இவ்வளோதான். இந்த தசாபுத்திகள் நல்லதாக இருக்கணும். சரி, அடுத்து இந்த பொண்ணுக்கு வந்து குருதசை நடக்க போதே. அந்த பொண்ணோட ஜாதகத்தை பேசல, சில பேர் கேட்கலாம். குருதசை இந்த லக்கணத்துக்கெலாம் வந்து குரு வந்து பாவி ஆகிட்டாரே, 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி கெடுக்கத்தானே செய்வார் அப்படின்னாக்கா கெடுக்க மாட்டார். எந்த ஒரு கிரகமும் லக்கணத்துக்கு கெடுதலுக்கு தீங்கு செய்யக்கூடிய கிரகங்கள் நேரடி வலுப்பெறக்கூடாது. மறைமுகமாக நீச்சபங்கம் ஆகிறது, மறைமுகமாக வலுப்பட்டிருந்தால் கண்டிப்பாக நன்மை தான். நேரடியாக வலுப்பெறக்கூடாது, ஆட்சி உச்சம். அப்போ அந்த பாகவத்தை கெடுத்து விட்ருவார். குருதசை நல்லா தான் இருக்கும். அப்புறம் சனி சொல்லவே தேவையில்ல, வக்ரமாக இருக்கார். இன்னும் எதிர்காலம் நல்லாயிருக்கும் இந்த ஜாதகத்துக்கு. இப்போ திருமண தாமதத்தை பற்றி பேசும்பொழுது இந்த மாதிரி தான் திருமணங்கள். நிறையா பேர் என்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, வந்துக்கிட்டாரு சண்டை போடுற மாதிரியே வருவாங்க. எங்கள்கிட்ட எல்லாம் இருக்குது, திருமணம் நடக்க மாட்டேங்குதியா, இந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது, இல்லாட்டி உங்கள் அம்மா நம்ம எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது, இந்த பொண்ணுக்கு பிடிக்கிறதா இருந்தால் ஆமாம் சரி கட்டிக்கிறேன்னாக்கா அவன் ஒன்றுக்கு ஆகாதவன் இந்த பிள்ளை ஏற்றுக்குதியா அப்படின்னு. என்ன அப்படின்னா, இந்த பிள்ளை அழகாக எதிர்பார்க்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகர் கொஞ்சம் நார்மலாக அழகாக எதிர்பார்க்குது, படிப்பு கிடிப்பு ஒரு உதாரணம் எதிர்பார்க்குதுன்னா அவன் வர்றவங்க உண்டா வருவியா? இப்படித்தான். இல்லை பணம் காசு இருக்கும், ஏட்டிக்கு பூட்டியாக வருவாங்க. ஏதோ ஒன்று தடங்களை ஆக்கிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். இதுதான் வந்து இன்னும் எடுத்துக்காட்டுக்கு வேணால் எத்தனை ஜாதகம் வேணாலும் போடலாம் தாமதமாக இருக்கிறதுக்கு. 35 வயசுல இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கிற ஜாதகம்லாம் இருக்குது. அதுக்கு மேலேயும் திருமணம் ஆகுமா அப்படின்னா ஆயிருக்க ஜாதகமும் இருக்குது. அந்த யோகம் வந்தால் தான் திருமணம் நடக்கும். சிறு வயசுலேயே ரொம்ப சிறு வயசை நான் போட்டுக்கிட்டு நான் மாட்டிக்கிட்டு இருக்க முடியாது. அந்த ஒரு கணக்கு இருக்குல்ல, 18 வயசுக்கு மேலே தான் திருமணத்தை பற்றி பேசணும். நம்ம என்னாலும் அரசாங்கத்தோடைய ஆணையை நம்ம மதிக்கணும்ல. பொதுவாக இப்போ 18 வயசு 21 வயசுனா அதை பற்றி தான் பேசணும்ல. அந்த மாதிரி தான். ஆனால் சிறு வயசில் தவறு நடக்கிறதுக்கு அதெல்லாம் 5ஆம் இடம் ஓடி போயிடணும். காதல் அதில் தப்பாக நடக்கிறதுக்கெலாம் அந்த மாதிரி வீடியோலாம் போடலாம்னா அது போடக்கூடாது, வேணாம் போடக்கூடாது. அது தரக்கத்துக்கு ஆகி போயிடும். வந்து பார்க்குறவங்கள்ட்ட சொல்லலாம், அந்த மாதிரி போடுறது அவ்வளோக்காக சரியில்லை, பார்த்துக்கலாம். அப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.